நேற்றுக்கு தான் சார் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப நல்ல இடம் சார். வீடும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைச்சிருச்சு சார். அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சார். இன்னைக்கு நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிடுவேன் சார். அதெல்லாம் இல்லை சார், ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார். என்னை நம்பி இவ்வளோ சீக்ரெட்டான ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கூடிய சீக்கிரம் அது முடிச்சிருவேன் சார். டெஃபினட்டாக முடிச்சிருவேன் சார். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா, வண்டியை திருப்புறேன்னு நம்ம டெம்போக்காரன் எதிர்த்து விட்டு கேட்டை இடிச்சிட்டு போயிட்டான். அது அந்த வீட்டு வாட்ச்மேன் வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போறான். ஏமா யார் ஒண்ணுமே என்கிட்ட சொல்ல? இல்லப்பா, நான் தான் அப்புறம் சொல்லிக்கலான்னு சொன்னேன். நான் வேணா போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் போக வேண்டாம் பிரியாமா. நீ அந்த வீட்டுக்கு போய் ஒரு சாரி சொல்லிட்டு அப்படியே அந்த கேட் ரிப்பேர் பண்றதுக்கு சாரை பார்க்கணும். சரி வாங்க. Attention! Hey, look at me! இந்த வீட்டுக்குள்ள தேர்ட் பர்சன். Who are you? யாரடி நீ? இல்ல, ஆப்போசிட் வீடு கேட்ல லாரி. சாரி, அது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்லை, அதுக்கு கொஞ்சம் உள்ள போகணும். யார் வந்தா என்ன, யார் போனா என்ன? மார்னிங் ஆனா ஒரு காஃபி, நைட் ஆனா ஒரு பெக்கு, இப்போ காஃபி சர்வி. வெயிட். என்னடா நீ ஏன் இந்த வீட்டில் ஒரு எடுப்பு, உனக்கு ஒரு எடுப்ப வேட? என்னடா லுக்கு? குருசாமி, யார் இவங்க? ஐயா, நம்ம வீட்டு கேட்ட இடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அடா, அதுக்காக அவங்கள போய் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டியா? ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு? இல்ல சார், நானே தான் வந்தேன். நாங்க கொடைக்கானல்ல இருந்து புதுசா ஆப்போசிட் வீடுக்கு கொடுத்துன்னு வந்திருக்கோம். எங்க திங்ஸ் கொண்டு வந்த லாரி உங்க வீட்டு கேட்டை இடிச்சிருச்சு. அதான் அப்பா சாரி சொல்லிட்டு கேட்டு சரி பண்ண என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு வர சொன்னேன். நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களாமா? வாட் நான்சென்ஸ் இஸ் இட்? தெரியாதனமா நடந்ததுக்காக எந்த நஷ்ட ஈடும் கொடுக்க அவசியம் இல்லம்மா. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சார். நாட் அட் ஆல். வெல்கம் டு ஹேவ் யூ இன் தி நெய்பர்ஹுட். Thank you, sir. பை. போய் கேட் கிட்ட நில்லு. சரிங்க ஐயா. மச்சான், சரியான ஃபிகர் தானே பிடிச்சிருக்கிற. ஆனா அவங்க அப்பா சரியான கஞ்சன் நினைக்கிறேன்டா. என்னடா சொல்றாங்க? என்னடா எல்கேஜில போட்ட ட்ரெஸ்ஸே இன்னும் போட்டு இருக்குது. ஏய் மச்சான், இவ்வளவு நாள் காத்திருந்தாலும் ஃபிகர் சூப்பர் மச்சான். ஏன் கண்ணை என்ன படைக்கிற? கையறா கையறா. ஊருக்குள்ள புதுசா எவனும் பொண்ணுங்களோட குடுத்தன வந்துட கூடாது. ஏன்டா பிளேடு போடுறீங்க? வாய் மூடி. டேய், என்னங்கடா எங்க அக்காவை எல்லாரும் சைட் அடிக்கிறீங்களா? சரி அடிப்பாங்க. போட அரிசி மூட்டைல பாதி மூட்டை. சும்மாறா. எங்க அப்பா யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? என்னப்பா இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டியா? எஸ்கேப். யார்கிட்ட பேசிட்டு இருக்கப்பா? இல்லப்பா, அவங்கலாம் என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ். பாய் திவ்யா. எப்படி போறேன் பாரு எருமை. நீங்க தானே சொன்னீங்க நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, மாத்திக்கிறேன். இப்ப பாருங்க, குவாகம் கூத்தாண்டவன் நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? அரடி ஸ்டூல்ல போகும்போது இந்த பிகு பாடுறா. அவங்க டேபிள்ல போய் உட்காராம சந்த கடை மாதிரி என்ன ரட்ட? ஏய், என்னடா மாதிரி பிஹேவ் பண்றீங்க? யார பாத்துறா? ரெண்டு பேரு சேர்ந்து தானடா ஒரே மாட்டை மேய்ச்சோம். நான் எங்கடா மாடு மேய்ச்சேன்? அண்ணனா இருக்குமோ? ஏய் மச்சான், ரெண்டு பேரும் சேர்ந்து அல்சாமல்ல ஒரு ஃபிகரை ஓட்டினான். உனக்கு லக்கு செட் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிட்ட. ஆனா எனக்கு ஒண்ணு செட் ஆகல மச்சான். கவலைப்படாத, சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். இன்சார்ஜ் யாருமா? நியூ அட்மிஷனா சார்? நியூ அட்மிஷன். வாங்க சார், ப்ளீஸ் கம் இன். வாமா. மச்சான் ஜீவா ஃபோன் போடு மச்சான். What is it? ஆமா மச்சான், நாங்க அங்க தான் இருக்கோம். சீக்கிரம் வா மச்சான், I'll be there in 5 minutes டா. டேய் டேய் டேய், கேட்றேன். தொப்பைய குறையடா. ஆரம்பிச்சிட்டீங்களா?
மச்சான் ஒண்ணு இல்ல மச்சான், ஒரு காந்தியவாதி கூட ப்ளூ கலர் சுடிதார் போட்டு ஒரு ஃபிகர் வந்துச்சு. எங்க மச்சான் அது? யாரு அவங்களா? அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்களா? ஆமா. நம்ம ஜீவாவோட ஆள்றா. டேய் என்ன இதெல்லாம்? இதெல்லாம் பாத்தீங்களா? யாருக்கு தெரியுமா? நமக்கு வரப்போற மருமகளுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாமே வா? இத பாத்தீங்களா? இது கூட மருமகளுக்கு தானே? ஆமா. இதையும் பாருங்க. ஆமாங்க. இனிமே நமக்குன்னு என்ன இருக்கு? நம்ம எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சவங்க. இதுக்கப்புறம் நம்ம பையன் சந்தோஷமா வாழறத நாம கண்குளிர பார்க்கணும். நம்ம பேர குழந்தைங்களை நம்ம தோள்லையும் மார்லையும் போட்டு கொஞ்சணும். இதை தவிர நமக்கு இந்த உலகத்துல வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு? இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் தான். நம்ம பையன் சந்தோஷமா வாழறத நாம கண்குளிர பார்க்கணும். இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் தான். அரவிந்த், அரவிந்த், யோ மனுஷங்க நீங்களா? ஒரு குட்டி பையன் அடிபட்டுருக்கா, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க? ச்சே, சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கறான். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறவங்க மட்டும் தான் குளுக்கோஸ் ஏத்துவீங்களா? நீங்க ஏத்திக்க மாட்டீங்களா? இவ்வளோ டல்லா இருக்கிறீங்க. வேலை பாரு டேய். ஏய், நர்ஸ் எல்லாம் போய் கலாய்ச்சி நிக்கிறியாடா? பின்ன என்னடா மச்சான், ஒன்னு கவுன்சியா? அவங்க ஆளுடைய தம்பின்ன உடனே பதறி போய் அட்மிட் பண்ணானே. நான் எத்தனை நாள் ரோட்ல விழுந்திருக்கிறேன், என்ன ஒரு நாளாவது கவுன்சியாடா? நீ சாதாரணமா உண்டா பரவாயில்ல, சரகஷ்டு உண்டா உன்னை டாக்டரே கண்டுக்க மாட்டேன். அதே நீ பாத்துக்கிறியா? டாக்டர், என் பேரை எப்படி இருக்கு? கவலைப்படாதம்மா, உங்க பேரனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. டாக்டர், என் தம்பியை நான் பார்க்கணும். இல்லம்மா, இப்ப பார்க்க முடியாது. நான் சொல்றப்ப போய் பாருங்க. டாக்டர், என் பேரனை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இல்லம்மா, நன்றி சொல்றதா இருந்தா இந்த தம்பிக்கு சொல்லுங்க. இவர்தான் உங்க பேரனை தூக்கிட்டு வந்து இங்க சேர்த்தது. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என் புள்ள ஊர்ல இல்லாத நேரத்துல என் பேரனை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. புரியல மச்சான். டேய் மச்சான், என்னடா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? டேய், நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் வாசல்ல யாரோ ஒரு கை குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. என்னது, கை குழந்தையா? ஆமாடா, 2 மாசம் கை குழந்தைடா. இப்பதான் கருணையில் சத்யானந்த சுவாமிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம்டா. ஏய், சுவாமிஜி வந்தாச்சு. சத்யானந்த சுவாமிஜி வந்தாச்சு. வந்துட்டு வாடா. வா, வா, வா. God bless you, my child. Thank you, sir. Thank you, friends. இந்த குழந்தைய நாங்க தத்தெடுத்துக்கிறோம். எங்ககிட்ட இவ சௌக்கியமா இருப்பா. இட்ஸ் அவர் டியூட்டி. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இந்த கைதட்டல் மட்டும் இல்லை, இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறேன். இந்த குழந்தை தலைக்கு எண்ணெய் தடவணும், உடுப்பு போடணும், படிக்க வைக்கணும், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், குளுக்கோஸ் வாங்கணும், ஹார்லிக்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்கு. நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கறதா நினைக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு உரிமையோட எங்கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைச்சீங்களோ அதே உரிமையோட தான் கேட்குறேன். உங்களால என்ன முடியுமோ கொடுங்க. காராட்ட எவ்வளவு இருக்கு? நீ கொடுக்காத. உனக்கு தான் எல்லாம். எங்களால முடிஞ்சது சாமி. இந்த செக் யார் கொடுத்தது? உங்க பேர் என்ன தம்பி? தம்பி, இந்த ஒரு குழந்தை மட்டும் இல்ல, இந்த ஆசிரமத்தில் இருக்கிற 249 குழந்தைகளும் இன்னும் 1 மாசத்துக்கு சாப்பாட்டு கவலை இல்லாம உன் பேரை சொல்லிட்டு ஆனந்தமா இருப்பாங்க. உங்க பேர் சொல்லுங்க தம்பி. குழந்தைங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் சாமி, பேர்லாம் எதுக்கு? சரி, நீங்க உங்க பேரை சொல்ல வேண்டாம். ஆனா இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும். ஏன்னா யார் பெத்த குழந்தையோ இன்னைக்கு தான் அந்த குழந்தைக்கு பிறந்தன. உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேரை வைப்பா. பிரியா, பிரியா, பிரியா.
ஒரு காதலி நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். படைந்த நிலாவே நிலாவே பூமி வந்தாய் உலாவே உலாவே விழாவே விழாவே நாள் முழுதும் விழாவே விழாவே. ஒரு நிமிடம் ஒரு காதலி நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். ஜூலியட் ஜெராக்ஸ் ஒன்று ஜன்னலோரம் வந்ததோ, மெல்லை சிரிக்குமோ மின்னல்கள் அடிக்குமோ மெர்க்குரி தெரிக்குமோ சொல்லம்மா. நெஞ்சச்சோலையில் ஈரக்காற்றை நுழைந்தாய் கண்ணே, நீளம் தொட்ட விழியில் இடறி விழுந்தேனே கண்ணே கண்ணே. ஓய்வில்லாமல் உந்தன் பெயரை ஓடும் எனது அன்ன உதடு. ஒன்று இரண்டு மூன்று என்று 100 முத்தம் நீயும் முதல். நண்பகலில் வராதே வராதே நாணங்கள் தான் விடாதே விடாதே. ஒரு நிமிடம் ஒரு காதலி நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். என்னை எடுத்து விரல்கள் மணக்க உன் உள்ளமெங்கும் பேச வேண்டும். ஸ்டாம்பைப் போல் கார்கள் சேர்த்த சிறு பிள்ளை நானடி, என்னை திருத்தியே உன்னோடு பொருத்தியே வைத்தாய் நீ ஒருத்தியே கண்மணி. வண்ணப்படமாய் உள்ள சுவரில் வரைந்தேன் உன்னை, மீதம் மிச்சம் ஏதும் இன்றி தருவேனே என்னை. உன்னை விடவா உலகம் பெரிது, உன்னை போன்ற பெண்ணை அரிது. வெயில் தாழும் மாலை பொழுது மையல் கவிதை மடியில் எழுது. நீரணைக்கும் செம்மீனே செம்மீனே நான் அணைக்க வந்தேனே வந்தேனே. ஒரு நிமிடம் ஒரு காதலி நான் உன்னிடத்தில் பேச வேண்டும்.